அந்த கடவுள் மீண்டும் என்னை சோதிக்கின்றார். நம்மால் பிரஜைகளுக்கு இப்பொழுது பிரச்சனை வந்துவிட்டது. நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? என்ன முடிவெடுத்தீர்கள் ஷெஹன்ஷா? இன்னும் நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஜோதா பேகம். ஆனால் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நான் உங்களோடு கலந்து பேச வேண்டும் என்று தான் நினைத்தேன். நானே உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். அதாவது என் மனபாரத்தை நீங்கள் இறக்கி வைத்துள்ளீர்கள். ஏனென்றால் இந்த விஷயத்தை என்னால் உங்களிடமிருந்து மறைக்க முடியவில்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள், இது பெரிய பிரச்சனை தான். இருந்தாலும் நான் இதற்கு நிச்சயம் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். என்ன விஷயம் அண்ணா? கவலையாக இருக்கிறீர்கள்? ஆம் குது, எனக்கு ஒரு விஷயம் சரியாக புரியவில்லை. ஷாஹி ஈரான் என் பதவியேற்பு விழாவை ஏன் தடுத்தார்? அதோட ஷெஹன்ஷாவும் என்னை இதுவரை எந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கும் அழைக்கவே இல்லை. ஆகவே இந்த விஷயத்தில் நான் சம்பந்தப்பட்டுள்ளேன் என்று புரிகிறது. ஷாஹி ஈரான் அப்படி என்ன செய்துதான் அனுப்பியிருக்கிறார் என்று புரியவில்லை. நான் பதவியேற்க முடியாது என்று கூறியிருக்கிறார். கவலைப்படாதீர்கள், ஷெஹின்ஷா மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். அதுவரை காத்திருப்பதை தவிர எனக்கும் இப்பொழுது வேறு வழி இல்லை. போகட்டும், நீ செல். உனக்காக அன்னை காத்துக் கொண்டிருப்பார்கள். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆவாய். உன் மீது கவலை கொள்ளவும் உன் மீது அக்கறை செலுத்தவும் ஒருத்தர் இருக்கிறார்கள். ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? அனைவருக்கும் உங்கள் மீது அக்கறை உள்ளது. ஷெஹன்ஷா, ராஜமாதா அவர்கள், நாங்கள் அனைவரும், நம் நாட்டு பிரஜைகள் அனைவரும் உங்களை விரும்புகிறார்கள். உங்கள் மீது உயிரையை வைத்துள்ளார்கள். அது உண்மைதான். அனைவரும் என்னை மிகவும் நேசிக்கிறார்கள். ஆனால் ஒருத்தியை தவிர, அவளைத்தான் நான் காதலிக்கிறேன். சரி, நீ செல். நேரமாகிவிட்டது. ஏனென்றால் இஸ்லாம் மதத்தின் சட்டப்படி ஜோதா பேகம் இஸ்லாம் மதத்திற்கு மாறவில்லை. அவர்கள் இப்பொழுதும் இந்துதான். ஆகையால் அவர்கள் நம் மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நிக்காவே செல்லாத போது சலீமையும் இளவரசராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் சலீம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முகலாய ராஜ்யத்தின் வாரிசாக முடியாது. இது ஷாஹிரானின் முடிவு. அனைத்து இஸ்லாமிய மக்களிடமும் அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஆகையால் அவருடைய முடிவை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹுசூர், உங்கள் நிக்கா செல்லாது. எனவே சலீமிற்கு எந்த பதவியும் தர இயலாது. அவர் பாஷா ஆக இயலாது. இளவரசருக்கு தாங்கள் ஏதேனும் பதவி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால், அவர் பாட்ஷா ஆக வேண்டும் என்று நினைத்தால், உங்களுடைய ஹிந்து பேகம் நிச்சயம் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். யோசித்துக் கொள்ளுங்கள் உசூர். ஒருவேளை நீங்கள் இதை மறுத்தால் உங்களுடைய மக்களால் ஹஜ் பயணம் மேற்கொண்டு அவர்களால் மெக்காவிற்கு செல்ல முடியாது. ஹுசூர், எங்களுக்கு அப்படி ஒரு சிரமத்தை கொடுக்காதீர்கள். நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். எங்களுக்கு வழி காண்பீங்கள். ஷெஹன்ஷா, சலீமிற்கோ பிரஜைகளுக்கோ தண்டனையை அளிக்க கூடாது. நான் உங்களிடம் கூறியது என்னவாயிற்று? எனக்கு கொடுத்த வாக்கு என்னவாயிற்று? ஷெஹன்ஷா, உங்களுடைய வாக்குக்காக என்னுடைய உரிமையை நான் இழக்க வேண்டுமா? கூறுங்கள். நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளலாம். சாமானியர்கள் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் ஷெஹன்ஷா? எதற்காக எங்கள் உரிமைகளை பறிக்க வேண்டும்? ஆகையால் அவருடைய முடிவை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹுசூர், ஆம், ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆம், ஷெஹன்ஷா, நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. ஒப்புக்கொள்ளுங்கள் ஷெஹன்ஷா. ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் ஷெஹன்ஷா. சுபான் அல்லா, சுபான் அல்லா. சலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நல்ல வேளை இருவரும் வந்தீர்கள். சரி, சென்று வாளை எடுங்கள். நாம் பயிற்சி மேற்கொள்வோம். நீங்கள் என்ன கற்றுள்ளீர்கள் என்பதை நானும் பார்க்கிறேன். நாங்கள் என்ன கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி என்ன, அது யுத்தக்களமாக இருந்தாலும் சரி, பயிற்சி களமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக நாங்கள் வாளை உயர்த்த மாட்டோம். நீங்கள் எங்களுடைய இளவரசர். நாளை பாட்ஷாவாக போகிறீர்கள். அப்பொழுது எங்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டால்
நான் நாளை பாஷா ஆனாலும் உங்கள் இருவருக்கும் சகோதரனாகத்தான் இருப்பேன், எப்பொழுதும். மிக்க மகிழ்ச்சி. ஷாகிரான் பேச்சை ஷெஹன்ஷா கேட்கவில்லை என்றால் மக்கள் ஷெஹன்ஷாவைதான் குறை கூறுவார்கள். இப்போதுதான் பெரிய போராட்டத்திற்கு பிறகு மக்கள் மனதில் ஷெஹன்ஷாவின் மீது நல்ல எண்ணம் வந்திருக்கிறது. மீண்டும் அது கெட்டுவிடக் கூடாது. இதன் காரணமாக மீண்டும் ஷெஹன்ஷாவிற்கும் சலீமிற்கும் இடையில் மனக்கசப்பு வந்துவிடக்கூடாது. மனிதனுடைய அதிர்ஷ்டமும் கற்பனையும் வேறு வேறு வழியை வகுத்துள்ளது. கிரகங்கள் அதன் நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளாது. அதேபோல் மனிதனும் தன்னுடைய கற்பனையை என்றும் மாற்றிக்கொள்வதில்லை. இதை தாங்கள் ஷாயின்ஷாவிடமும் இளவரசரிடமும் விட்டுவிடுங்கள். அவர்கள் அதற்கு முடிவெடுப்பார்கள். அவர்களுடைய மக்களுக்கு எது நல்லதென்றும் எது கெடுதல் என்றும் அவர்களே முடிவு செய்யட்டும். அதோடு ஷாயின்ஷாவின் ஜாதகத்தில் காலசர்ப்ப யோகம் உண்டு. இந்த நேரத்தில் அது தந்தை மகனுக்கு இடையே இடைவெளியையும் கருத்து வேறுபாட்டையும் உண்டாக்கும். ஆகையால் விதிப்படிதான் நடக்கும் ஜோதா. ஆனால் இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கும் அல்லவா? அதையும் காலம்தான் கூறும் ஜோதா. அதோடு இந்த பிரச்சனைக்கு ஷாயின்ஷாவே சுயமாக நிச்சயம் ஏதாவது ஒரு முடிவெடுப்பார். ஷஹின்ஷாவின் ஜாதகத்திலிருந்து சனி பகவான் போகும்பொழுது நல்லதை செய்துவிட்டுத்தான் போவார். எந்த அசம்பாவிதமும் நடக்காதல்வா குருஜி? கிரகங்கள் அதன் வேலையை செய்யும். கடவுள் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிடாது. அனைத்தும் சரியாகிவிடும். இது என்ன விளையாட்டு இளவரசே? உன்னிடம் கூறிவிட்டு காப்பாற்றும் அளவிற்கு எனக்கு நேரம் இல்லை. உன் உயிரை காப்பாற்றுவதற்காகவே நான் உன்னை தொட்டேன். அதற்காக என்னை மன்னித்துவிட. நான் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். மீண்டும் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள். எப்படி என்னால் காப்பாற்றாமல் இருக்க முடியும்? உன் உயிரை காப்பாற்ற என் உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பேன். ஆனால் நீ எதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்கிறாய்? தங்களை தவறாக புரிந்து கொண்டதற்கு ஒரு முறை அல்ல, பலமுறை தங்களை தவறாக புரிந்து கொண்டேன். அந்த தவறை நினைத்து நானே வருத்தப்படுகிறேன். நம்முடைய கஷ்டம் இன்றோடு முடியப் போகிறதானார்களே. நான் என் மனதில் மிகப்பெரிய கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். உன்னுடைய இந்த வார்த்தைகள் என்னுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டது. எனக்கு விடை கொடுங்கள். என்னை செல்ல விடுங்கள் இளவரசே. குதாவிற்காக. அனார்களே, சிறிது நேரம் என்னோட சேர்ந்து அமர முடியுமா? இங்கு அனைத்தும் இருந்தும் இல்லாதது போல் எனக்கு தோன்றுகிறது. நீ சிறிது நேரம் என்னோடு இருந்தால் என் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும்.
யாரங்கே? மதுரசம் எடுத்து வாருங்கள். சித்தம் ஹசூர். மிக்க நன்றி. சற்று பொறுங்கள். தாங்கள் சிறிது நேரம் பொறுமையாக இருக்க வேண்டும். உனக்காக என் மூச்சை கூட நிறுத்த தயாராக இருக்கிறேன். இது சாதாரண மதுரசம் தானே? நான் எனக்காக செய்யவில்லை, மான்பாய்க்காக செய்கிறேன். மான்பாய் தான் இந்த பொறுப்பை எனக்கு தந்தார். அதனால்தான் தங்களை தடுத்தேன். ஒருவேளை இதை உனக்காக செய்கிறேன் என்று கூறியிருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்படி ஒரு வார்த்தையை தங்களை பார்த்து சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. நான் ஒரு நடன மங்கை, மான்பாயோ இளவரசி. தங்களது வருங்கால பேகம் ஆவாள். தங்கள் மீது உரிமை உள்ளவர் என்றால் அது மான்பாய் மட்டுமே. இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. எனக்கு விடை கொடுங்கள். அனார்கலி, உண்மை என்னவென்றால் நான் இப்பொழுது மதுரசம் அருந்த துளியும் விரும்பவில்லை. நான் உன்னிடம் மனது விட்டு பேசவே நினைத்தேன். உன் உரிமைகளை பறித்து விட்டேன். இப்பொழுது எனக்கு ஒரு லட்சியம் உள்ளது. உன்னை மகாராணி ஆக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் அது. அது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் இந்த நாட்டின் ஷயன்ஷாவாக ஆக வேண்டும். பல நாட்களாக நீங்களும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். சாயிரானின் பிரச்சனைக்கு உங்களிடம் ஏதாவது தீர்வு இருக்கிறதா? ஏன் அனைவரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்களிடம் பதில் இருக்கிறதா இல்லையா? சரி, நீங்களாவது கூறுங்கள். உங்களுக்கு அனைத்தும் தெரியும் அல்லவா? சட்டத்திட்டங்கள் தெரிந்தவராயிற்றே. சட்டம் என்ன கூறுகிறது? சட்டம் என்ன கூறுகிறது என்றால், நேரத்திற்கு எதிராக விளையாடுவது நல்லதல்ல. நேரத்திற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள் என்றால், நான் சாயிரானின் கட்டளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றா? ராஜா பீர்மல் அவர்களே, அனைத்து பிரச்சனைக்கும் தாங்கள் பதில் கூறுவீர்கள். ஆனால் ஏன் இம்முறை அமைதியாக இருக்கிறீர்கள்? எனக்கு பதில் கூறுங்கள். எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது. ஷகன்ஷா, இந்த விஷயத்தில் என்னுடைய அமைதிதான் இதற்கு பதிலாகும். தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? ஷகன்ஷா, நான் என்ன கூற வருகிறேன் என்றால், இந்த விஷயம் தங்களுடைய தனிப்பட்ட விஷயமாகும். நம்முடைய ராஜமாதா ஜோதா பேகம் அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வார்களா இல்லையா என்பது, அந்த முடிவையும் தாங்கள் தான் எடுக்க வேண்டும். சலீமைத்தான் இளவரசராக ஆக்க வேண்டுமா இல்லை வேற யாரையாவது ஆக்க வேண்டுமா என்பதை எங்களால் முடிவு செய்ய முடியாது ஷகன்ஷா. எந்த ஒரு நபராவது ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு இந்த விஷயத்தில் பதில் கூறினார்கள் என்றால் அது தங்கள் குடும்பத்திற்கு அவமானமாகும். இளவரசர் பிரச்சனை உங்கள் மகன் சம்பந்தப்பட்டது. பிறகு அந்த மத பிரச்சனை உங்கள் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் சரி, நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களை தாங்கள் குடும்பமாக நினைத்ததால் தங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தாங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி, அதை மற்றவர்களிடம் ஆலோசிக்காமல் சுயமாக எடுங்கள். ஷாயின் ஷாவின் ஜாதகத்தில் காலசர்ப்ப யோகம் உண்டு. இந்த நேரத்தில் அது தந்தை மகனுக்கு இடையே இடைவெளியையும் கருத்து வேறுபாட்டையும் உண்டாக்கும். அம்மா துளசி தாயே, மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஷெஹன்ஷாவும் சலீமும் இணைந்துள்ளார்கள். அது எப்பொழுதும் நீடிக்க வேண்டும். அதை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் தாயே. ஆரத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கு வா. இந்த ஆரத்தியை அனைவருக்கும் கொடுத்துவிடு. எங்கே சென்றது அது?
உங்கள் புன்னகைதான். இது போன்ற சமயங்களில் தங்களால் எப்படி இப்படியெல்லாம் பேச முடிகிறது? வேறு என்ன செய்வது ஜோதா பேகம்? ஒருமுறை ஒருவர் என்னிடம் கூறினார், வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நாம் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஏனென்றால் சிரிப்புதான் நம் கவலையை போக்கும் என்று கூறினார். இதில் வேடிக்கை என்னவென்றால், யார் எனக்கு அந்த விஷயத்தை கூறினார்களோ அவர்களே சிரிக்காமல் சோகமாக இருக்கிறார்கள். உங்களுடைய அந்த புன்னகைதான் என்னுடைய பலம் ஜோதா பேகம். அதுதான் எனக்கு சரியான பாதையை காட்டும். தயவு செய்து அதை என்னிடமிருந்து மறைத்து விடாதீர்கள். குதாவிற்காக, எனக்காக சிறிது புன்னகையுங்கள். இங்கே சிரியுங்கள் பார்க்கலாம். அது போதும். இது அனைத்துமே நம்முடைய விதிதான் ஷெஹன்ஷா. திருமணத்திற்கு முன்பு இந்த விதியை நான் சொல்லாமல் இருந்திருந்தால் இன்று நீங்கள் இப்படி ஒரு இனி பிரச்சனையில் எப்போதும் இந்த வார்த்தையை கூறாதீர்கள். தாங்களும் சரி, என் மீது எந்தவித கட்டுப்பாட்டையும் வைக்காதீர்கள். நமது நிக்காவின் போது நீங்களாகவே முன்வந்து என்னிடம் சில விஷயங்களை கூறினீர்கள். ஆனால் உங்களை நிக்கா செய்து கொள்வதற்காக நானும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் பிறகு நானே உங்களுக்கு வாக்குறுதி அளித்தேன், என்ன நடந்தாலும் சரி உங்களை எதற்காகவும் கட்டாயப்படுத்தி மதமாறு கூற மாட்டேன் என்று. நான் கொடுத்த வாக்கை எப்போதும் மீற மாட்டேன் ஜோதா பேகம். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி. இதில் தவறு என்னவென்றால் அது அந்த சாஹிரான் அவர்களின் நினைப்புதான். ஜோதா பேகம், நான் எனது சாம்ராஜ்யத்தில் அனைத்து மதங்களையும் சமமாக தான் நடத்துகிறேன். நான் யாரையும் பாரபட்சியமாக நடத்தியதில்லை, உங்களையும் சரி என் மக்களையும் சரி. ஆனால் இன்று நான் உங்களை மதம் மாறும்படி கட்டாயப்படுத்தினேன் என்றால் என் மக்களை யார் தடுத்து நிறுத்துவார்கள்? பிறகு என்னுடைய சாம்ராஜ்யம் தாலுசில்லாவின் கிருபையால் நடக்கிறது, தாலு இஸ்லாமால் நடக்கவில்லை. பிறகு இது ஈரான் இல்லை, இது ஹிந்துஸ்தான். இங்கு முதலில் எனது தாத்தா ஹுசூர் ஷெஹன்ஷா பாபர் அவர்கள் ஆட்சி புரிந்தார். பிறகு எனது தந்தையார் இங்கு ஆட்சி புரிந்தார். ஆனால் கட்டளையிடுவதற்கு முன்பு அவர்கள் அனைவரும் இந்த மண்ணை மிகவும் நேசித்திருக்கிறார்கள். நேசிப்பதென்றால் அதற்கான அர்த்தம் என்னவென்றால் சுதந்திரம் அளிப்பதுதான் ஜோதா பேகம். ஜோதா பேகம், இப்போது நான் கட்டளையிடுகிறேன். இங்கு என்னுடைய ஆட்சி நடக்கிறது, சாஹிரான் ஆட்சி அல்ல. ஆம், இதில் சிறிது கஷ்டமான விஷயம் என்னவென்றால் அவருக்கு எப்படி நான் பதில் எழுதுவது என்றுதான் யோசிக்கிறேன். அதுவரை நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், தாங்கள் எதற்கும் தேவையில்லாமல் கவலைப்படாமல் சிரித்துக் கொண்டே இருங்கள். அந்த பிரச்சனையெல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னவாயிற்று ஜோதா பேகம்? நேற்று இரவிலிருந்து தாங்கள் கவலையுடன் இருக்கிறீர்கள். என்னவாயிற்று, கூறுங்கள். இல்லை ருக்கையா பேகம், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. லேசாக தலை வலிக்கிறது, அவ்வளவுதான். இல்லை ஜோதா பேகம், நிச்சயம் ஏதோ இருக்கிறது. உங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் ஜலாலின் பாலிய சிநேகிதியாவேன். இப்பொழுது உங்களுக்கும் நெருக்கமான தோழியாகிவிட்டேன். என்னவென்று கூறுங்கள். ஒருவேளை நான் உதவலாம் அல்லவா? சரி, கூறுகிறேன். விஷயம் என்னவென்றால் ஷெஹன்ஷா மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கொண்டார். ஒரு புறம் அவருடைய குடும்பம், இன்னொரு புறம் மக்கள். ஆனால் ஜோதா பேகம், எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. முகலாய சாம்ராஜ்ய விஷயங்களில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனக்கென்னமோ இந்த விஷயத்தில் ஷெஹன்ஷா செய்ததுதான் சரி என்று தோன்றுகிறது. விஷயம் அது மட்டுமல்ல ருக்கையா பேகம், இதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக ஷெஹன்ஷா இந்த விஷயத்திற்கு ஏதாவது முடிவெடுத்திருப்பார். ஆனால் என் பயம் என்னவென்றால், இது சலீமுடைய விஷயம். அவனுக்கு இது தெரிந்துவிட்டால் சலீம் மனம் எவ்வளவு கவலைப்படும். ஷெஹன்ஷா இந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட முடிவெடுக்க வேண்டும் என்றால், அவர் எடுக்கும் முடிவால் சலீமும் பாதிக்கப்படக்கூடாது, பிரஜைகளும் பாதிக்கப்படக்கூடாது. தாங்கள் கவலைப்படாதீர்கள், அனைத்தும் சரியாகிவிடும். சரி, நான் இப்பொழுது செல்கிறேன். வணக்கம். ஹுதாஃபிஸ். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. ஜோதா பேகத்திற்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது. ஆனால் ஜலால் என்னிடம் எதையும் கூறவில்லை. ஜலால் செய்வது நிச்சயம் சரியில்லை.